விஷயங்களை எல்லாம் வகுப்பிலே தெள்ள தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றோம். அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால், நட்சத்திரத்தை வைத்து அமாவாசை நாள் எப்பொழுது வரும், பௌர்ணமி நாள் எப்பொழுது வரும் என்ற முழுமையான விஷயத்தை கற்றுக் கொடுக்கின்றோம். அடுத்தபடியாக, ஒரு பொருள் காணாமல் போய்விட்டால் அந்த காணாமல் போன பொருள் எந்த திசையில் இருக்கும், எந்த இடத்தில் இருக்கும், காணாமல் போன பொருள் கிடைக்குமா அல்லது கிடைக்காதா போன்ற விஷயங்களை நட்சத்திரத்தை வைத்து எப்படி அறிவது என்ற விஷயங்களை வகுப்பிலே முழுமையாக கற்றுக் கொடுக்க இருக்கின்றோம். அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால், அக்னி நட்சத்திரம். அக்னி நட்சத்திரமானது எப்பொழுது தொடங்கும், அதாவது அந்த அக்னி நட்சத்திரம் எப்பொழுது தொடங்கும், எப்பொழுது முடியும் என்ற விஷயங்களையும் முழுமையாக கற்றுக் கொடுக்கின்றோம். அதே போல அபிஜித் நட்சத்திரமானது எந்த நட்சத்திர பாதத்தில் தொடங்கி எந்த நட்சத்திர பாதத்தில் முடியும் என்ற விஷயங்களையும் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றோம். அடுத்தபடியாக ஜென்ம நட்சத்திர தோஷம் என்று சொல்வார்கள். அதாவது